அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஃபார் இன்ஜினியர்ஸ் ஆஃப் சிவில் ட்ரிபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆல்சோ கெமிக்கல். ஸோ நிறைய ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் படிக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஃபுல்லாகவே நான் சொல்ல போகிறேன் டீட்டெயில்டாக. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சில இது வந்து எப்படி போய் தேடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் பார்த்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்தியன் ஆயில் இதை பற்றி நான் சொல்லணுன்ற பெரிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நான் டைரெக்டாக வந்து அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி வருதில்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த செக்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் இதுதான் அது, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆஸ் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியர்ஸ் இன் iocl த்ரூ கேட் 2021. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேட் 2021 வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்றதான் ப்ரைமரி ரூலு. ஸோ ப்ரீவியஸ் கேட் 2020 அந்த மார்க்லாம் அப்ளிகபிள் கிடையாது. கேட் 2021 இதில் தான் நீங்கள் கிளியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். ஸோ பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெமிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ வேக்கன்சி, அதாவது நோட்டிஃபிகேஷன் ஜாப் சம்மந்தப்பட்ட இருக்குது. ஸோ இது தவிர்த்து அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியர், அதாவது எடுக்கிறதுல கொஞ்சம் பேரை இதுவாகவும் எடுப்பாங்க, அப்ரண்டிஸ் இன்ஜினியராகவும் அண்டர் த ஆக்ட் ஆஃப் 1961 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபன் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ என்னன்றதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க கிளியராக ஃபுல்லாக மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணனா இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. அப்புறம் கேட் 2021 நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் வந்து கீழே மென்ஷனாக இருக்க பேரால் இருக்க மாதிரி. ஸோ இந்தந்த டிபார்ட்மெண்ட் இந்தந்த கோடில் தான் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் 2021 தான் பண்ணணும், ப்ரீவியஸ் வந்து கிடையாதுன்னு சொன்னால. ஸோ அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிலுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் பிஇ ஓகே, பட் எம்இயில் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், என்விரான்மெண்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸெட்ராலாம் வந்து கிடையாது, சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஃபிட் ஆகாது. ஸோ இது தவிர்த்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதை மாதிரி இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்கிறது எல்லா இதுலேயுமே இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் எக்ஸ்க்ளூடிங் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்க்ளூடிங் இருக்குது. ஸோ அப்ரெண்டிஸ்ன்னு சொன்னால அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருக்கு கிடையாது. ஸோ அதுவும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதில் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது டீட்டெயில்ஸும் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா யார் வந்து எம்இஎம் டெக் படிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேரால் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ கேட் குவாலிஃபிகேஷன் வந்து நெசசரி, அதுவும் 2021 வந்து வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். ஸோ அவங்க வந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டோம், இன்க்ளூடட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 26 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஏஜ் லிமிட்ன்றது ஆஸ் பெர் கேட்டகரி ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டு அந்த கேட்டகரிஸ்க்கு வந்து மாறும். ஸோ அது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மினிமம் மார்க்ஸ் இன் குவாலிஃபைங் டிகிரி. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மினிமமாக மார்க் எடுத்துருக்கணும். நீங்கள் வந்து பிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஇயில் வந்து ஓபிசி ஜென்ரல் இல்லை இடபிள்யூஎஸ் அப்படின்னா 65, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அப்படின்னா நீங்கள் 50% மார்க் எடுத்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் செமஸ்டர் படிக்கிறவங்களும் கேன் அப்ளை ஃபார் திஸ். பட் அவங்களும் வந்து கேட்டு இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் இந்த மார்க் பர்சன்டேஜும் வந்து இருக்கணும். ஸோ அதுவும் வந்து
இப்போ ரன்னிங்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் செமஸ்டரை அது வரை மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி உள்ளவங்க தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் வந்து யார் யாருக்கு அந்த என்ன மாதிரிலாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இதுபடி அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே நீட் டு ப்ரொடியூஸ் அ வேலிட் சர்டிஃபிகேட் வென் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் அரைவ்ட். ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்ப தேவைப்படாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களும் ஸோ ஒரு கேட்டகரி ஒரு ரிசர்வேஷனுக்கும் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கொடுத்துருப்பாங்க, ஓபிசி நான் கிரிமிக்கு, அடுத்து எஸ்சி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ ஆஃப்டர் ஃபைனல் செலெக்ஷன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. அண்ட் தென் அதர் கேண்டிடேட்ஸ் டு நோட். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா காமனாக என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும். ஸோ இது வந்து என்ன விஷயம்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எப்படி வந்து ஸ்க்ரீனிங் அவுட் பண்ணுவாங்க, ஸோ அந்த ப்ரூஃபு இதெல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்க, ஸோ இதெல்லாமே 2வது பாயிண்ட். அண்ட் தென் கேண்டிடேட்ஸ் ஷுட் என்ஷூர் தட் தே ஃபுல்ஃபில் ஆல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து இல்லாமல் வேறு ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு டைம்லனாலும் அவங்க வந்து கண்டிப்பாக டிசிஷன் எடுத்து உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பண்ணாமல் பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது நீங்கள் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கனாலுமே அதுக்கு தகுந்த ஆக்ஷன் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஸோ இது ரெகுலராக சொல்கிறது தான். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஏதாவது புதுசாக போடுறோம் அப்படின்னா இந்த வெப்சைட், இந்த லிங்க்கில் தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்பப்போ இதில் வந்து பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியன் ஆயிலில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும், ஸோ அது தேவைப்படும். ஸோ அதோட அட்டாச்சாக உங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஸோ 6 மாதத்துக்குள்ளே இருக்கணும். அண்ட் தென் சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆதார் கார்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணணும். ஸோ இதான் நான் சொன்னேன். ஸோ மினிமம் 1 இயருக்கு நீங்கள் அதில் தான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணுறப்ப கேட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதை தவிர்த்து இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் யாருக்கு இருக்கோ அவங்களாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸில் 3 இருக்குது. ஸோ ஜிடி, அப்புறம் குரூப் டாஸ்க்கு, பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஸோ இது 3 வந்து கிளியர் பண்ணி ஸோ இதோடைய பேசிக் மார்க் அண்ட் தென் கேட்டோடைய குவாலிஃபிகேஷன், ஸோ அந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர். அண்ட் தென் டாக்குமெண்ட் ரெடினஸ். ஸோ டாக்குமெண்ட் ரெடினஸ்ன்றதும் அந்த இதை பேஸ் பண்ணி தான். ஸோ இதுவும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து யார் யார் செலக்டட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் ஜாப். ஸோ இதை இந்த மேலே உள்ள ப்ரொசீஜர் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டப்பறம் அதுக்கேற்ற மாதிரி ரீஃபைனரி டிவிஷனில் ஒர்க் பண்ணுறீங்களா, மார்க்கெட்டிங்காக, பைப்லைனாக, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டான்றது அதுக்கடுத்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரெமுனரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து 50,000லேருந்து 1,60,000 வரை வந்து உங்களுக்கு தருவாங்க. ப்ளஸ் அலவன்ஸ், எல்லா அலவன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியர், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எவ்வளோலாம் சொல்ல. ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் ஆர் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 50.2 lakh ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து சிடிசியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப் தான். ஸோ யார் வந்து கேட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு 3 years பாண்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு சப்போஸ் நீங்கள் அந்த பாண்டை மீறினீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் இதோடைய அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 July 2021. ஸோ நீங்கள் இதை தவிர்த்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா ஹியூஜ். ஸோ யார் வந்து கேட் கிளியர் பண்ணுறீங்களோ, தட் இஸ் 2021 யார் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணலாம்.
கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கெமிக்கல். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ அந்தந்த ஸ்ட்ரீமில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை தட் அவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோவோட நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். ஏதாவது குவரிஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதுவும் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.